ஒரு 25 வருடங்களுக்கு மேலாக ஜோசியத்தை பார்த்துட்ருக்கீங்க. ஜோசியம் பார்க்குறதுன்ற பழக்கம் முன்னைய விட இப்போ அதிகரிச்சிருக்கா, குறைஞ்சிருக்கா? வருஷம் ஆக ஆக இது அதிகரி கூடவே கூட வருது. அப்போ எங்கள் அப்பா காலத்தில் இருந்ததை விட இப்போ டபுள் த டைம்ஸ் கூடி போச்சு. ட்ரிபிள் த டைம்ஸ் கூடிச்சுன்னு சொல்லலாம். ஒன்று முன்னாடி பார்த்தீங்கன்னால் இந்த சின்ன பசங்கள்லாம் இதை தெரியாது, ஒன்றுமே படிக்கிற பசங்களுக்கெல்லாம் கூட தெரியும். இப்போது ஒரு 15-16 வயசும் கூட அவனே எல்லாத்தையும் சொல்கிறான். அவன் ராசி நட்சத்திரம் அதெல்லாம் முன்னாடி யாருக்குமே தெரியாது. ஆமாம், நான் பிறந்த காலத்துல எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்பா தான் சொல்லுவாங்க. எனக்கு ஒன்றுமே தெரியும். நான் என்ன ராசி நட்சத்திரம் கூட எனக்கு தெரியாது, அவங்களுக்கு தான் இப்போ 15 வயசு குழந்தைகள், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், மலேசியாவில் பார்த்துட்டேன். அந்த பொண்ணு பிறந்த நேரத்தோடு சொல்கிறான், எனக்கு பிறந்த தேதி மாதம் வருஷம் நேரம் சொல்கிறா. அந்த குழந்தை சொல்லுது. எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஒன்று. ரெண்டாவது, நட்சத்திரம் ராசியும் அதுங்களே சொல்லுதுங்க. குழந்தைகள் இது மட்டும் சொன்னால் போகாது, என்ன நட்சத்திரம்னு சொல்லுது, என்ன ராசின்னு சொல்லுது. அந்த அளவுக்கு டெவலப் ஆகிடுச்சு. லக்னம் கூட சொல்லுவாங்க. எல்லாமே அதுதான் கஷ்டம். அதான் கணிச்சு சொல்லணும். இது வரைக்கும் சொல்லிவிடுவாங்க எல்லாருமே. லக்னம் சொல்லணும்னா ஜாதகம் கணிச்சா தான் வரும், இல்லாட்டா வராது. மற்றபடி பார்த்தேன்னா அதிகரித்து தான் இருக்குது. இந்த சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பார்க்கறதுக்கு எல்லா பசங்களும் வருது, எல்லாருமே வரா. சில பேர் நேரில் வர கூச்சப்பட்டுன்னு ஃபோனில் கேட்டுக்கிறான். உங்களுக்கு ஃபீஸ் நான் அனுப்பிச்சிடுறேன் ஜிபேயில், ஃபோன்லேயே. இந்த மாதிரி நிறைய கேஸ் பார்க்குறோம். ஆன்லைன் இப்போ வந்துடுத்தேன். ஆன்லைனில் பார்க்குறது அதிகரிச்சிடுச்சு. அது சின்ன பசங்க பேர் எல்லாரும் வரா, அதுக்கும் வர. ஸோ கூடுதலாக தான் இருக்குது, முந்தைய விட கூடுதல்.